வணக்கம் தோழர்களே. நேற்றைய தினம் இரவு அந்த குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்டுக்கான அந்த ரேங்கிங் லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. தம்பி தங்கைகள், நீங்க எழுதிய அந்த குரூப் 2க்கான மதிப்பெண்களை தெரிஞ்சுக்க முடியுது. கூடுதலா பாத்தீங்கன்னா நீங்கள் பெற்ற இடம், குறிப்பா பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஓவரால் ரேங்க் என்ன, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனல் ரேங்க் என்ன அப்படின்றது நேற்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இது தொடர்பான சில விளக்கங்களை நாங்க கொடுக்க விரும்புறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்முடைய குரூப் 2ல ஏற்கனவே இன்டர்வியூ போஸ்டுக்கான அந்த கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. மொத்தம் 161 இடங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 161 இடங்கள் பார்த்திருப்பீங்க. அந்த 161 இடங்கள் நிரப்பப்பட்டு விட்டுருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் தான். நான் இன்டர்வியூ போஸ்டுடைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும். நான் இன்டர்வியூ போஸ்ட் மொத்தம் பாத்தீங்கன்னா மொத்தம் 5990 பணியிடங்கள் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதுல சிறப்பு மிக்க பணியிடங்களாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு 440 பணியிடங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா பே பேண்ட்ல சிறப்பான பணியிடங்கள் இந்த 440 பணியிடங்கள் தான். ஒரு 439 பணியிடங்கள் இருக்கு. அதுதான் பே பேண்ட் 35,600 மற்றும் 35,900 கொண்ட, அதாவது லெவல்ல சொல்லுவோம், பே செல் லெவல்ல 12 மற்றும் 13 கொண்ட பணியிடங்கள். இது ஊதியம் நல்லா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு 440 பணியிடங்கள் இருக்கு. அதற்கு தான் போட்டி இருக்கும். எனிஹவ், சோ எப்படினாலும் வேலை எனக்கு போதும் அப்படின்ற வகையில பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக மொத்தம் நமக்கு 5990 பணியிடங்கள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. பார்த்திருப்பீங்க நீங்க நோட்டிபிகேஷனை. சரி, இதுல எனக்கு என்ன ரேங்க்ல இருந்தா எனக்கு வேலை கிடைக்கும் சார்? நிறைய அழைப்புகள் வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் வாட்ஸ்அப்லயும் கேக்குறீங்க, என்ன ரேங்க்ல இருந்தா, என்ன பொசிஷன்ல இருந்தா எனக்கு வேலை கிடைக்கும், ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்முடைய ரிசர்வேஷன் பாலிசி உங்களுக்கு தெரியும். ரிசர்வேஷனை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படுது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல என்ன ரிசர்வேஷன் அப்படின்ற அடிப்படையில நீங்களே கால்குலேட் பண்ணி பாத்துக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இடஒதுக்கீடு பிசிக்கு 27 பிளஸ் பிசிஎம் 3% சேர்த்து 30% பிசி இடஒதுக்கீடு செயல்பாட்டுல இருக்கு. எம்பிசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எம்பிசி பாக்குறோம் 20% இடஒதுக்கீடு எம்பிசிக்கானதாக இருக்கு. எஸ்சி 18%, அதாவது அதுலயே பாத்தீங்கன்னா 15 பிளஸ் 3 அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம். எஸ்சி 15, அதுலயே பாத்தீங்கன்னா எஸ்சி அருந்ததியருக்கு 3 அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். பிசில என்ன பார்த்தோம்? பிசி ஜெனரல் 27, பிசிஎம் முஸ்லீம் 3% சேர்த்து மொத்தம் 30 அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். அது மாதிரி எஸ்டிக்கு 1%. அப்ப பாருங்க, பிசி 30, எம்பிசி 20, எஸ்சி 18. உள் இடஒதுக்கீட தனியா பிரிச்சுக்கிறோம். 3% எஸ்சி அருந்ததி, அதே மாதிரி இங்க 3% பிசி முஸ்லீம். அது தவிர எஸ்டி 1%. ஆக மொத்தம் எவ்வளவு ரிசர்வேஷன்? 69% இடஒதுக்கீடு நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? இதன் அடிப்படையில தான் நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்க போறோம். சரி, இந்த 69% இடஒதுக்கீட்டை தவிர்த்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஓபன் காம்படிஷனாக 31% இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பொது போட்டி அப்படின்னு தான் எடுக்க முடியும். பொது போட்டின்றப்போ இந்த இடஒதுக்கீட்டில் வராத பிரிவினரும் வருவாங்க. இதை தவிர இடஒதுக்கீட்டு பிரிவினரான பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருமே வர்றாங்க. அப்ப இதுலயும் பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா இந்த ஓபன் காம்படிஷனை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் 31% நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் பர்சன்டேஜாக பாக்குறோம். அப்புறம் அப்ப இந்த 31 அப்ராக்சிமேட்டாக நம்ம பிரிச்சு பார்க்கணும். இந்த முறை பாக்குறப்ப பிசி, எம்பிசி எல்லாம் கட் ஆஃப் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கு. மார்க் எல்லாம் பாத்தீங்கன்னா பிசி, எம்பிசி எல்லாம் 170, 71 ரேஞ்சில் வந்திருக்குது. அப்படின்றப்போ ஈக்குவலா தான் இருக்கிறாங்க எல்லா வகையிலையும். அப்ப நம்ம இந்த போஸ்ட்களை ஓபன் காம்படிஷனை கிட்டத்தட்ட பிசி, எம்பிசி ஈக்குவலா பிரிச்சுக்கிறோம். பிசிக்கு ஒரு 10%, இதெல்லாம் அப்ராக்சிமேட் தான், ஒரு தோராயமாக நம்ம எடுத்து இதை வகைப்படுத்தி சொல்றோம். அப்ப பாருங்க, பிசில ஒரு 10%, எம்பிசி ஒரு 10%, எஸ்சிலையும் ஓபன் காம்படிஷன் அடிக்கிறாங்க, ஒரு 5% எடுக்கிறாங்கன்னா அதுவே 25 ஆயிப்போச்சு. இந்த பொது பிரிவை சேர்ந்த அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 6% எடுக்க, ஒரு அப்ராக்சிமேட்டா எடுக்க நம்ம வாய்ப்பு இருக்குன்னு வகைப்படுத்துறோம். இந்த 31% இப்படி ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம வகைப்படுத்தி கொடுக்குறோம். சரிங்களா? அப்ப ஏற்கனவே 69, இந்த பொது பிரிவை இப்படி எடுத்துக்கிறோம். அப்ப இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஓபன் காம்படிஷனை சேர்ந்தவங்க தான் ஃபில்அப் பண்ணிடுவாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா 5 முதல் 6% பதவியிடங்கள் அவங்க எடுக்கிறாங்க. அப்படின்னா நம்ம பார்த்தோம் மொத்த வேகன்சிஸ் எவ்வளவு இருக்கு? 5990. கொஞ்சம் ரவுண்டடாக நம்ம கால்குலேஷனுக்காக எடுத்துக்கிறோம். எவ்வளவுன்னு எடுத்துக்கிறோம்? 6000 எடுத்துக்கிறோம். அப்போ 6% ஓபன் காம்படிஷன், 5 அல்லது 6%
அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா 5%னா 300 பேர் வர வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் ஓப்பன் காம்படிஷன்ல சேர்ந்தவங்க ஒரு 6% இருக்கிறாங்கன்னா அவங்க 360 பேர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்கள பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சோ இந்த ரேஞ்சில இருக்கிறவங்க வேலைக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. ஓப்பன் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த இதெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க. இதை தவிர பாருங்க நம்ம இடஒதுக்கீட்டு பிரிவினர்கள்ல எப்படி வரப்போகுது. சோ பாருங்க நம்ம 5990 வேகன்சிஸ் அப்ராக்சிமேட்டா ஒரு 6000 எடுத்திருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னேன் பிசில வர்றீங்க, நீங்க பிசில இருக்கிறீங்க. பிசிக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 27+3% 30% இடஒதுக்கீன்னு பாக்குறோம். அப்ப பிசிஎம் நம்ம தனியா தான் பார்க்கணும். சரிங்களா? பிசிஎம்முக்கு நான் இதை பொதுவாக சொல்லல, பிசிஎம் மட்டும் தான் ஜென்ரலா சொல்றேன். பிசிஎம் மிக குறைவாகத்தான் இருக்கும், பிசிஎம் தான் தனியாக பார்க்கணும். இன்கேஸ் பிசி ஜென்ரல்னா பிசில ஒரு 27 பிளஸ் பொது போட்டியிலையும் நம்ம வர்றோம் பாத்தீங்களா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, பொது போட்டியில் உள்ளதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். பொது போட்டியில 31 பதவிகள் ஒரு 10 இடங்கள் பிசிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தோராயமாக எடுக்கிறோம். பிசி 30+10 40% அப்ராக்சிமேட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2400 பேர். அப்ப 2400 வரைக்கும் பிசில உள்ளவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி எடுக்கணும்னா இதுல விமனுக்கான ரிசர்வேஷனும் இருக்கு பாருங்க. சோ விமன் ரிசர்வேஷன் தமிழகத்தை பொறுத்தவரை 30% இடஒதுக்கீடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படுது. அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் பாருங்க 2400ன்னு பொதுவா சொன்னாலும் பிசி மேல் அதை நம்ம குறைச்சிக்கிறோம். 2050 வரைக்கும் ரேங்க் உள்ளவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. நல்லா பாருங்க, நம்ம எப்பவுமே ஓவரால் ரேங்க பார்க்க கூடாது, கம்யூனல் ரேங்க மட்டும்தான் பார்க்கணும். அப்ப பிசி மேல் 2050 வரைக்கும் உள்ளவங்களுக்கு போஸ்டிங் வர வாய்ப்பு இருக்கு. இது தோராயம் தான், கொஞ்சம் ஒரு 50-100 முன்ன பின்ன இருக்கலாம். பிசி ஃபீமேலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு 2700-750 வரைக்கும் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விமன் ரிசர்வேஷன் அடிப்படையில் கொஞ்சம் பின்னால் உள்ளவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். திரும்பவும் சொல்றேன், கம்யூனல் ரேங்க் அடிப்படையில தான் நீங்க இதை கால்குலேட் பண்ண முடியும். ஓவரால் ரேங்கை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பிசிஐ பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பிசி மேலுக்கு ஒரு 2000-2100 வரை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பிசி ஃபீமேலை பொறுத்தவரை ஒரு 2700-750 வரை ரேங்க் பெற்றவர்களுக்கு சோ நீங்க கவுன்சிலிங்ல போஸ்டிங் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்பிசி பிரிவினரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 20% இடஒதுக்கீடு எம்பிசி பிரிவினருக்கு. அது மாதிரி பொது போட்டியிலையும் ஒரு 10% இடங்களை எம்பிசி பிரிவினர் பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக மொத்தம் 30% நம்ம தோராயமாக கணக்கு எடுக்கிறோம். இப்போ மொத்தம் 5990 அலைஸ் ஒரு 6000 பதவிகளாக எடுத்துக்கிறோம். 30% கணக்கு பண்ணி பாருங்க எவ்வளவு வருது, 1800. அப்படின்ற பட்சத்துல விமன் ரிசர்வேஷன் சோ 30% அதை அப்ராக்சிமேட்டா அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குறப்போ எம்பிசி மேல் ஒரு 1400 1500 வரை உள்ளவர்களுக்கு சோ கவுன்சிலிங்ல போஸ்டிங் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஃபீமேலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு 2000 வரை உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரிசர்வேஷன் விமன் ரிசர்வேஷன் அப்படின்ற அடிப்படையில் பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு 2000 வரைக்கும் போஸ்டிங் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தா பாருங்க, அட்டவணை பிரிவினர்ல எஸ்சி பிரிவினரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சோ 15% எஸ்சி ஜெனரல், 3% எஸ்சி அருந்ததியர் அப்படின்னு பாக்குறோம். மொத்தம் ஒரு 18 கணக்கு பண்ணிருக்கோம். ஓப்பன் காம்படிஷன்ல ஒரு 4 எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு 20-22% நம்ம பிரிச்சுக்கிறோம். அப்ப 6000 × 22% எவ்வளவு, 1320. அப்ராக்சிமேட்டா ஒரு 1300 எடுத்துக்கலாம். அப்போ எஸ்சி மேல் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 1100 ஆகவும், எஸ்சி ஃபீமேல் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 1500 ஆகவும் நம்ம அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது எஸ்சி ஆண்கள் பிரிவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு 1100 கம்யூனல் ரேங்க் பெற்றவர்களுக்கு அந்த கவுன்சிலிங்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எஸ்சி ஃபீமேலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு 1500 கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீமேல் சோ ரிசர்வேஷன் இருக்கிறதால இந்த வகையில போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா எஸ்டி ஷெட்யூல் ட்ரைபை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு 1% தான் இடஒதுக்கீடு நம்ம பாக்குறோம். பொது போட்டியில மிக குறைவாகத்தான் வர்றாங்க அப்படின்றப்போ இதை மட்டும் தான் பாக்குறோம். 1% அப்படின்றத பாத்தீங்கன்னா 1% எவ்வளவு வருது பாருங்க, 6000ல 5990. அப்போ 1% 60 பேருக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல எஸ்டி மேல் ஆண்களுக்கு கம்யூனல் ரேங்க்ல 50 வரையிலும், எஸ்டி ஃபீமேல் சோ பழங்குடியின பிரிவில் பெண்களுக்கு 70 ரேங்க் தரவரிசை அடிப்படையிலும் அந்த கவுன்சிலிங்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இது எல்லாமே தோராயம் தான். ஏன்னா அந்த பொது பிரிவுல இருந்து நம்ம எடுக்கிறது ஒரு தோராயமாகத்தான் அந்த 31% நம்ம பிரிச்சிருக்கோம். இதுவரை நடந்த அந்த இதுவரை பொதுவாக ஜென்ரலா இந்த ரேஞ்சில போயிட்டு இருக்கு அப்படின்ற அடிப்படையில் நம்ம எடுத்திருக்கோம். அதனால இந்த கால்குலேஷன்ல முன்ன பின்ன மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனா நீங்க ஓரளவு இது தோராயமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ பாத்துக்கோங்க, மீண்டும் பாத்துக்கோங்க.
பிசி பிரிவை பொறுத்தவரை ஆண்கள் ஒரு 2000 2100 வரை உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பிசி ஃபீமேலை பொறுத்தவரை 2700 2700 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எம்பிசியை பொறுத்தவரை மேல் ஒரு 1500 வரையிலும், எம்பிசி ஃபீமேல் பாத்தீங்கன்னா ஒரு 2000 1900 2000 வரைக்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா 30% இடஒதுக்கீடு எம்பிசி, 20% இடஒதுக்கீடு பிளஸ் 10 பொது போட்டியும் சேர்த்துதான் எடுக்கிறோம். நீங்க அதனால இதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பிசியை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு 30 தான், 27+3. பொது போட்டியில ஒரு 10 பேர் எடுத்துக்கிறோம். எம்பிசிலையும் 20% இடஒதுக்கீடு, பொது போட்டியில ஒரு 10 பேர் எடுத்துக்கிறோம். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 15+3 18%, பொது போட்டியில ஒரு 4% வர்றதாக எடுத்துக்கிட்டு தான் இந்த கால்குலேஷன் அரைவ் பண்ணிருக்கோம். சரியா? அப்படின்ற பட்சத்துல பாருங்க, எம்பிசி ஃபீமேல் ஒரு 2000 வரையிலும், எம்பிசி மேல் ஒரு 1000 1500 600 வரையிலும் நம்ம எடுத்துக்கலாம். 1600 எடுத்துக்கலாம். சரிங்களா? 1600 ஃபீமேல் ஒரு 2000 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரேங்கிங்ல உள்ளவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா எஸ்சியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆண்கள், எஸ்சி ஆண்கள் 1100 வரையிலும், எஸ்சி பெண்கள் 1500 வரையிலும், ஆவரேஜ் 1300. சரிங்களா? அதனாலதான் இப்படி பிரிச்சு போட்டிருங்க. 1100 மற்றும் 1500 ரேங்க்ல உள்ளவங்களுக்கு அந்த பதவி இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 50 தரவரிசை, பெண்களுக்கு கம்யூனல் தரவரிசை 70 அப்படின்ற அடிப்படையில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இதுல உள்ளிட ஒதுக்கீடு பிசிஎம் அதெல்லாம் நம்ம தனியாகத்தான் பார்க்கணும். பிசியை பொறுத்தவரை பிசிஎம்ல நம்ம 3% அப்படின்ட்டு பிசிஎம்ல தனி கிளாசிபிகேஷன் இருக்குன்னா அது நீங்க தனியாகவே பார்த்துக்கலாம். 3% அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். 3% அப்படின்ற பட்சத்துல பாருங்க, ஒரு 180 பணியிடங்கள் யாருக்கானது? பிசிஎம். சோ இஸ்லாமியர்கள் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 180 இடங்கள் மொத்த இடமாக நம்ம எடுத்துக்கலாம். 180 இடங்கள் அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா இதுல 180 தரவரிசை அடிப்படையில பாக்குறோம். அப்ப 180 தரவரிசை இதை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 3% இடஒதுக்கீடு, பெண்களுக்கு 30% இங்கேயும் இருக்கு. அப்படின்றப்போ ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இப்போ பெண்களுக்கு தரவரிசை 210 அடிப்படையிலும், ஆண்களுக்கு ஒரு 150 எடுத்துக்கலாம். பிசிஎம்ல பெண்களுக்கு பிசிஎம் விமனுக்கு தரவரிசை 210 அடிப்படையிலும், பிசிஎம் ஜெனரல் ஆண்களுக்கு 150 இந்த தரவரிசை உள்ளவர்களுக்கு பணியிடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே கால்குலேஷன் அடிப்படையில் நீங்க எஸ்சி ஏ நீங்க பாத்துக்கலாம். உள்ள இடஒதுக்கீடுல அருந்ததியரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எஸ்சிஏ அவங்களும் 3% தான். இதே கணக்கை நீங்க பார்க்கலாம். சரிங்களா? ரைட், ஓகே. இதை தவிர இங்க நிறைய பேரு ரேங்கிங் பின்னால உள்ளவங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் பிரிவினருக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அவங்க ரேங்கிங்ல பின்னால இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா பிஎஸ்டிஎம்முக்கான இடஒதுக்கீடு தமிழகத்தை பொறுத்தவரை 20% இடஒதுக்கீடு. இங்கே பிஎஸ்டிஎம் கிளாசிபிகேஷன் நேற்றைய அந்த ரேங்கிங் பட்டியல்ல பிஎஸ்டிஎம் உள்ளவர்களுக்கான அந்த தரவரிசை பட்டியல் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் உள்ளிட்ட ஸ்பெஷல் குவாலிபிகேஷன் இந்த ரிசர்வேஷனுக்கான தர ஒதுக்கீடு அந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்படல. சரிங்களா? பிஎஸ்டிஎம்முக்கு 20%. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா சொன்னோம்னாலும் இதுல பிஎஸ்டிஎம் நம்ம குறைச்சுதான் எடுக்கணும். ரேங்கிங்ல இதுல பிஎஸ்டிஎம் 20% குறைக்கணும். நம்ம அதை குறைக்காமலே விட்டுருக்கோம். அப்போ ஒவ்வொன்றையுமே 20% நம்ம குறைச்சு பார்க்கணும். நான் இது ஜென்ரலா சொன்னேன். இதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்ல 20% நம்ம குறைக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல இன்னும் இதை உள்ள குறையத்தான் செய்யும். அப்ப பாருங்க, இப்ப பிஎஸ்டிஎம்முக்கான 20% இங்க குறைச்சு கொண்டு வாங்க. 20% இப்ப ஆண்களுக்கு என்ன வருது பாருங்க, பிசி மேலுக்கு ஆண்களுக்கு ஒரு 20% குறைங்க. பிஎஸ்டிஎம் அதுல வர்றாங்க அப்படின்ற பட்சத்துல 20% என்னாச்சு? ஆமா, குறையத்தான் செய்யும். நம்ம இப்படிதான் கால்குலேஷனுக்காக தான் இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன். ஜென்ரலா இப்படி இருக்குது. ஆனா பிஎஸ்டிஎம்முக்கான 20% இடஒதுக்கீடு நம்ம இங்க உள்ள பாக்கணும் இல்லையா? அதனால இதுக்கான 20% இடஒதுக்கீடு இதுலதான் நம்ம குறைக்கணும். பாருங்க, பிசி மேலை பொறுத்தவரை 20% இடஒதுக்கீடு குறைச்சு பாக்குறப்ப பாருங்க, கிட்டத்தட்ட பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன வந்துடும்? ஒரு 1600 எடுத்துக்கலாம். அப்ப பிசி மேல 1600 வரைக்கும் தான் பிஎஸ்டிஎம் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, இங்க 20%. அப்ப இங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2000 2200 வரைக்கும் தான் பிசி ஃபீமேலுக்கு கவுன்சிலிங்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பாருங்க, பிசி எம்பிசி மேல் இதுல ஒரு 20% குறைச்சிக்கங்க. ஒரு 300 குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க ஒரு
பாருங்க 20% என்னாச்சு 1200ல 350, இது 1200ல பாத்தீங்கன்னா 320. ஓகே, அப்போ 1300 வரை பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கு? எம்பிசிக்கு. ஜெனரல்ல எம்பிசி ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு 20% கழிச்சுக்கங்க, 1600 வரை வாய்ப்பு இருக்கு. 1600. அடுத்த பாருங்க எஸ்சில இதுல ஒரு பிஎஸ்டிஎம்கான 20% குறைச்சிக்கங்க. அப்ப பாருங்க எஸ்சி மேலுக்கு 900 வரை வாய்ப்பு இருக்கு. இதுல பாருங்க 300 குறைச்சிக்கங்க, 1200 வரை வாய்ப்பு இருக்கு. எஸ்டி மேலுக்கு 20% இடஒதுக்கீடு பிஎஸ்டிஎம்காக குறைச்சு பாருங்க. அப்ப 10 பேரை குறைச்சிக்கங்க, அப்ப 40 பேருக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்டி ஃபீமேலுக்கு 20% குறைச்சிக்கங்க, ஒரு 15 பேரை குறைச்சிக்கிட்டீங்கன்னா 55 வாய்ப்பு. இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஜெனரலா பிஎஸ்டிஎம் குறைச்சிட்டு பாக்குறப்போ இதுதான் ஃபைனல் ஒன். அப்ப இந்த வகையில தான் நீங்க எடுத்துக்கணும். நம்ம ஒட்டுமொத்த இடஒதுக்கீடை இப்படிதான் நம்ம இடஒதுக்கீடை பத்தி அனலைஸ் பண்ணி இந்த வகையில நம்ம கால்குலேஷன் பண்றோம். அப்ப ஃபைனல் ஒன் பாருங்க, பிஎஸ்டிஎம் இல்லாத பட்சத்துல இப்படி வரப்போகுது. நம்ம பிஎஸ்டிஎம் கொடுக்குறோம், அப்போ என்ன வகையில வருது பாருங்க. சோ பாருங்க, பிற்படுத்தப்பட்டோர்ல ஆண்களுக்கு 1600 வரை வேலை வாய்ப்புக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெண்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 2200 வரை வாய்ப்புகள் இருக்கு பிஎஸ்டிஎம் இல்லாதவர்களுக்கு, நான் பிஎஸ்டிஎம்க்கு. எம்பிசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எம்பிசி மேல் ஆண்களுக்கு ஒரு 1350 வரை வாய்ப்பு இருக்கு. எம்பிசி ஃபீமேல் பெண்களுக்கு ஒரு 1600 தரவரிசை, எல்லாமே கம்யூனல் ரேங்கிங்க சொல்றேன், 1600 வரை உள்ளவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்சியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஜெனரலா தான் சொல்றேன், எஸ்சி மற்றும் எஸ்சிஏ இவங்களை சேர்த்துதான் இங்க இந்த கால்குலேஷன் நம்ம போட்டிருக்கோம். அப்போ இங்கே பொதுவா பாத்தீங்கன்னா தரவரிசை ஒரு 950 வரை எஸ்சி ஏ எஸ்சி ஆண்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்சி பெண்களுக்கு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு 1250 தரவரிசை வரை உள்ளவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்டியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு 40 தரவரிசை 40 வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்டி ஃபீமேல் பெண்களை பொறுத்தவரை ஒரு 55 வரை தரவரிசை உள்ளவர்களுக்கு, அதாவது கம்யூனல் ரேங்க் உள்ளவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம ஃபைனலா அரைவ் பண்ணக்கூடிய விஷயம். சரியா? ரைட். அப்ப இதுதான் ஃபைனலைஸ்ட் ஒன். இதை நீங்க கால்குலேட் பண்ண வேண்டாம், அது ஒட்டுமொத்தமா பாக்குறோம். அதுல பிஎஸ்டிஎம் குறைச்சிட்டு நம்ம பார்க்கணும். இந்த வகையில இப்படி கால்குலேட் பண்ணுன்றத உங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அப்ப பாத்துக்கோங்க. அப்ப நாங்க பிஎஸ்டிஎம் உள்ளவங்களுக்கு எப்படி சார் பாக்குறது அப்படின்றதான் எல்லாருமே கேட்கக்கூடிய சந்தேகம். பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் மட்டுமே உங்களை சோ பிரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கே எடுத்திருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய தரவரிசை பின்னால கூட இருக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசி அவர் பிஎஸ்டிஎம் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய தரவரிசை இந்த ரேஞ்சில் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அதாவது 1600க்குள் பிசி மேல் இருந்தா மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும்ன்ற அவசியம் இல்லை. அவர் 3000 இருக்கலாம், 4000 இருக்கலாம். ஏன்னா அதை நம்ம இப்ப உறுதியிட்டு சொல்ல முடியாது. யாருக்கு? பிஎஸ்டிஎம் உள்ளவர்களுக்கு அவர்கள் தரவரிசை பின்னாளில் இருந்தாலுமே அவர்களுக்கு கவுன்சிலிங்ல பணியிடம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 20% நபர்கள் பிஎஸ்டிஎம் கோட்டாவை வரக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி சோ உள்ளிட்ட அனைத்து இடஒதுக்கீட்டு பிரிவினரும் பொது பிரிவினரும் எல்லாருமே தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரிலிம்ஸ் டு மெயின்ஸே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பிரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கு எடுத்ததே இந்த 20% அவங்கள தனியாவே எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. பொது போட்டியில் உள்ள பிஎஸ்டிஎம் அவங்கள எடுக்கல, தனியாகவே எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல மிக குறைவான தரவரிசை, அதாவது தரவரிசையில மிகவும் பின்தங்கி இருந்தாலும், இந்த ரேஞ்சில வராம தரவரிசையில மிகவும் பின்தங்கி இருந்தாலும் உங்களுக்கு பணியிடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். பிஎஸ்டிஎம் உள்ளவர்கள் வருத்தப்பட வேண்டாம். ஓவரால் ரேங்க் நினைச்சோ கம்யூனல் ரேங்க் நினைச்சோ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய தரவரிசை பின்தங்கி கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிசில நீங்க ஒரு 3000 கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் அடிப்படையில சர்வீஸ் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க தான் உண்மையில வருத்தப்படணும். சரிங்களா? அவங்க உங்களால பிஎஸ்டிஎம் என்ன ஆகுதுன்னா, இங்க அவங்களுடைய தரவரிசை குறைவாக உள்ளவர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் பின்னால இருக்கக்கூடியவங்களுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்ப நம்ம அதை உறுதிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அது அதற்கான வரிசை பட்டியல் தரவரிசை பிஎஸ்டிஎம்கானது வெளியிடப்படலை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறப்பு தகுதிகள் பெற்றோர் இந்த செக்ரட்டேரியட்ல ஏஎஸ்ஓ உள்ளிட்ட பதவிகள் பினான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எம்காம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து தரவரிசையில பின்னால இருந்தாலும் அவங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிஎஸ்டிஎம் முடித்தவர்கள் அந்த லிஸ்ட் 2ல வந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களே சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு.
நம்ம ஓவரால் ரேங்கிங்கை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் இருக்கு. ஸோ மாஸ்டர் ஆஃப் ஸோ நீங்க காமர்ஸ் முடிச்சிருக்கீங்க. சிலவங்களுக்கு அந்த ஸ்டெனோகிராஃபி முடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனல் ரேங்க் வச்சு நீங்க உங்களுக்கு தரவரிசை பின்தங்கி இருக்கிறோம், எனக்கு போஸ்டிங் கிடைக்காதுன்ற வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்காங்க, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, டெஸ்டிடியூட் விடோ, இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சர்வீஸ்மேன் 5% இடஒதுக்கீடுனா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான தரவரிசையை நீங்க 5% நீங்க கால்குலேட் பண்ணி பாத்துக்கலாம். டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அவங்களுக்கு 4%, ஒவ்வொருத்தருக்கும் இப்போ லோகோமோட்டிவ் தனி, விஷுவலி இம்பேர்ட் தனி, இப்படின்ட்டு 4% பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சதவீதம் அப்படின்ட்டு கொடுத்து வச்சிருக்காங்க டிஃபரெண்ட் ஏபிள்ட பொறுத்த வரைக்கும். அப்போ உங்க பிரிவுல நீங்க 1% கணக்கீட்டுக்குள்ள வர்றீங்களான்றத பாத்துக்கோங்க. சப்போஸ் பாருங்க, நீங்க விஷுவலி இம்பேர்ட் அல்லது லோகோமோட்டிவ் அந்த கோட்டால வர்றீங்க, டிஃபரெண்ட்லி ஏபிள்லே 4% உங்களுக்கு அப்படின்ற பட்சத்துல 1% எவ்வளவு? 5990. அப்போ 59 அல்லது 60 பணியிடங்கள் உங்களுக்கானதாக இருக்கு. அந்த தரவரிசைக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி விஷுவலி இம்பேர்ட் உங்களுக்கு 1%, அப்ப உங்களுக்கு மட்டுமே ஒரு 60 பணியிடங்கள் இருக்கு அப்படின்ட்டு நீங்க எடுக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்தவரை 5% பணியிடங்கள், அதை நீங்க கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த வகையில நீங்க பார்க்கணும். 5% பணியிடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 300 பணியிடங்கள் உங்களுக்கானதா இருக்கு. அதுல வந்து கிரேட் சி பழைய இதுல பாத்தீங்கன்னா 4400 கிரேட் பே அடிப்படையில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் இது போடணும். அப்ப அதற்கான பணியிடங்கள் எத்தனை இருக்கோ அதுல அதன் அடிப்படையில் உங்களுடைய தரவரிசை நிர்ணயம் செய்யப்படும். 5% கிரேட் சியில் உள்ள பணியிடங்கள் சப்போஸ் 5990 பாத்தீங்கன்னா எல்லாமே கிரேட் சியா தான் இருக்கு. நான் இன்டர்வியூ போஸ்ட பொறுத்த வரைக்கும் எல்லாம் கிரேட் சி தான். ஒரு 5% அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 290 300 பதவியிடங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அந்த தரவரிசைக்குள்ள நீங்க இருக்கீங்களா அப்படின்றத நீங்க உறுதிப்படுத்திக்கங்க. இதை தவிர்த்து அப்ப நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்க கிளாரிஃபை செய்யப்படாமல் இருப்பது பிஎஸ்டிஎம் முடித்தவர்கள், தமிழ் வழி பட்டப்படிப்பு வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு தரவரிசை பின்னாளில் இருந்தாலும் வருத்தப்பட வேண்டாம். ஆனா உங்களுக்கு உறுதி இல்லை, அதுக்காக ரொம்ப பின்னால இருக்கு, நான்லாம் 8000 இருக்கேன் 10,000 இருக்கேன் பிஎஸ்டிஎம் என்பது வாய்ப்புகள் மிக குறைவு தான். ஒரு 2000 3000க்குள்ள நீங்க பிஎஸ்டிஎம் வச்சிருக்கீங்க, அந்த கம்யூனல் ரேங்க்ல 2000 3000க்குள்ள இருக்கீங்க, பிஎஸ்டிஎம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி எம்காம் முடித்தவர்களையும் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நீங்களும் ரேங்கிங்ல பின்தங்கி இருக்கீங்க கம்யூனல் ரேங்க்ல அப்படின்னாலும் உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க சிறப்பு தகுதி பெற்றவர்களாக வர்றீங்க, லிஸ்ட் 2ல வர்றீங்க. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தரவரிசையில் பின்தங்கி இருந்தாலும் உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனா ரொம்ப பின்தங்கி இருக்கு இல்லாம ஒரு 2000 3000 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ நீங்க நம்பிக்கை இழக்க வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். ஸோ அப்போ இதுல இருந்து நான் சொல்ல வர்றது இதுதான். ஸோ விஷயம் பார்த்துக்கங்க. ஸோ நம்மகிட்ட நான் இன்டர்வியூ போஸ்டுக்கான மொத்த இடங்கள் 5990. ஏற்கனவே இன்டர்வியூ போஸ்ட் ஃபில்அப் ஆயிடுச்சு 161 இடங்கள். 440 பணியிடங்கள் நல்ல லெவல் கொண்டதாக இருக்கு. இதுக்கு எப்பவுமே போட்டி இருக்கும். இதுலதான் பாத்தீங்கன்னா முனிசிபல் கமிஷனர் உள்ளிட்ட சிறப்பு பணியிடங்களும் இதுலதான் வருது. 440 பணியிடங்கள் இருக்கு. மீதி உள்ளவங்களுக்கு ஃபுல்லா அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய பணியிடம் தான் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த 20,600 பேமெண்ட் கொண்டதாக இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, இப்ப உள்ள ஊதிய நிலையில பாத்தீங்கன்னா 32,000 33,000 ரூபாய் அடிப்படையில கிராஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது இவங்களுக்கு. ஆனா அந்த லெவல் 12 13 உள்ளவங்களுக்கு கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் கிடைக்க போகுது பேமெண்ட். இப்போ சேலரி வந்து கிராஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 60,000 வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா மீதம் உள்ள பணியிடங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 32,000 33,000 தான் சம்பளம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? 440 பணியிடங்களை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 5,500 பிளஸ் பணியிடங்கள் 33,000 ரூபாய் சம்பளம் கொண்டதாக இருக்கு. இதுதான் அவங்கள வித்தியாசப்படுத்த போகுது. மற்ற வகையில பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே கூறியது போல நீங்க இந்த இடஒதுக்கீடு கால்குலேஷன் நீங்களே போட்டு பாத்துக்கலாம். ஓவராலா தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீடு. ஓப்பன் காம்படிஷன்ல உள்ளதை இப்படித்தான் எடுத்துக்கணும். 31 பணியிடங்கள்ல 100% இடங்கள்ல எஸ்சிக்கு ஒரு 10, எபிசிக்கு ஒரு 10, எஸ்சிக்கு 5, ஒரு 6% அப்படின்ட்டு நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ பிசியோட ஒரு 10% போட்டு நீங்க கணக்கு பண்ணலாம், எபிசியோட 10% போட்டு கணக்கு பண்ணலாம், எஸ்சியோட ஒரு 5% போட்டு கணக்கு பண்ணலாம். ஆனா எல்லாத்துலயும் அந்த உள்ள மொத்த பணியிடங்கள்ல 20% பணியிடங்கள் பிஎஸ்டிஎம்க்கு வந்திருந்ததால அதை நீங்க குறைக்கணும். 20% பணியிடங்கள் பிஎஸ்டிஎம்க்கு கொடுக்குறோம். சப்போஸ் நான் பாருங்க 30% பிசி ரிசர்வேஷன் பிளஸ் அந்த ஓப்பன் காம்படிஷன் உள்ள 40% கணக்கு பண்ணி இங்க போட்டிருக்கேன். ஆனா இதுல
2400 பணியிடங்கள். இதுல 20% பிஎஸ்டி இதுக்குன்னு கழிச்சிடுறேன். அப்ப 480 பணியிடங்கள் குறையுது. சரி, அப்ப தரவரிசை 480 அப்படின்றத நம்ம குறைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆவரேஜா ஒரு 400 குறைச்சிருக்கேன், இங்க ஒரு 400 குறைச்சிருக்கேன். பாத்துக்கிட்டீங்களா? புரியுதா? இப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்போ அப்ராக்சிமேட்டா பிசி மேல 1600 வரை, இங்க 2200 வரை அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இது ஆவரேஜா பாக்குறப்ப பாத்தீங்கன்னா 1800 பிளஸ் பிஎஸ்டிஎம்க்கு அப்படின்ட்டு ஒரு இடங்கள் நம்ம எடுத்துக்கலாம். 20% இடங்கள், ஒரு 450 இடங்கள் எடுத்துக்கிறோம். அப்ப ஆவரேஜா பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இது சரியாகும், கால்குலேஷன் சரியாகும். ரைட், மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். ஸோ பிசி மேல் ஃபீமேல் ஒரு 1600 ஒரு 700 வரை, பிசி ஃபீமேல் 2200 வரை கம்யூனல் தரவரிசை பெற்றவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எம்பிசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு 1300 வரையிலும், எம்பிசி ஃபீமேலை பொறுத்தவரை ஒரு 1700 வரையிலும் வாய்ப்புகள் இருக்கு. எஸ்சி மேலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு 950 இடங்களை வரைக்கும், எஸ்சி ஃபீமேலை பொறுத்தவரை ஒரு 1250 இடங்கள் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம். இந்த அடிப்படையில தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்ப இதை நீங்களே உங்க கம்யூனல் ரேங்க் அடிப்படையில நீங்களே கால்குலேட் பண்ணி நீங்க முடிவு பண்ணிக்கலாம். உங்க கம்யூனிட்டிக்கான ரிசர்வேஷன் என்ன அதை பாத்துக்கோங்க. அதனுடன் ஓபன் காம்படிஷன்ல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நம்பர் ஆஃப் அந்த பணியிடங்கள் எத்தனை வருதுன்றத பாத்துக்கோங்க. அத மேல் ஃபீமேல் அப்படின்ற அடிப்படையில் அந்த ரிசர்வேஷன் 30% ஃபீமேல் ரிசர்வேஷன் அடிப்படையில் இந்த வித்தியாசத்தை இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். கூடுதலா பிஎஸ்டிஎம்கான ரிசர்வேஷனை கழிச்சுட்டு பாக்குறப்போ நமக்கு வரக்கூடிய அந்த தரவரிசை இந்த ரேஞ்சில வந்துகிட்டு இருக்கு. எந்த ரேஞ்சில வந்துட்டு இருக்கு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பிசி ஃபீமேல் ஒரு 1600 700 வரையிலும், பிசி மேல் 1600 வரையிலும், பிசி ஃபீமேல் ஒரு 2100 200 வரையிலும் உறுதியாக பதவியிடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இதே அடிப்படையில் தான் எம்பிசி எஸ்சி இதையும் நீங்க பார்க்கணும். ஸோ மீண்டும் ஒரு முறை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ நாங்க சொல்லக்கூடியது பிஎஸ்டிஎம் பிரிவினர், எம்காம் முடித்தோர், இவங்கெல்லாம் வந்து இந்த கணக்கீட்டை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய தரவரிசை, கம்யூனல் தரவரிசை பின்னால் நீங்க ரொம்ப பின்தங்கி இருந்தாலும், குறிப்பாக ஒரு 2000 3000க்கு மேல இருந்தாலும் உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் இதன் மூலம் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஓகேயா? ஓகே, ஓரளவு புரிதல் அந்த ரிசர்வேஷன் அடிப்படையிலான இந்த கிளாசிபிகேஷன், இந்த கம்யூனல் ரேங்க், எப்படி நம்ம இந்த கம்யூனல் ரேங்க்குள்ள நம்ம இருந்தா வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு ஓரளவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி. ஸோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.